Okay. Okay. எல்லாருக்கும் audible இருக்கும்னு நினைக்கிறேன். Okay. Good evening. I welcome you all once again for the lecture 5 on fundamentals of steel making. Last classல வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் regarding the process of basic oxygen furnace. Basic oxygen furnaceல நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது, என்னென்ன வேரியஸ் பிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல ஐ ஹவ் ஷேர்டு சம் வீடியோஸ், அனிமேஷன்ஸ், 3D அனிமேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா steeluniversity.org வெப்சைட்ல இருந்து எடுத்தது. அதுல வந்து சிமிலர்லி அது வந்து ஒரு கிரேட் லேர்னிங் வெப்சைட். நீங்க அந்த லிங்க் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எப்படி ஆன்லைன்ல நம்ம இந்த மாதிரி லேர்னிங் மீடியமா இருக்கோம், அதே மாதிரி steeluniversity.org நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் அயன் மேக்கிங், சின்டரிங், பெல்லட் எப்படி இருக்கும், அதோட 3D வியூ எப்படி இருக்கும், ஈவன் தெர் ஆர் ஃபெசிலிட்டிஸ் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, அனிமேஷன் ஐ மீன் சிமுலேஷன் காம்படிஷன்ஸ் கூட நடக்கும். ஸோ எல்லாரும் வந்து அந்த steeluniversity.org வெப்சைட்டை வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு ப்ராசஸாவது எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் அ வெரி குட் லேர்னிங் வெப்சைட். ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்து அவங்க ப்ராப்பரா கொடுத்துருப்பாங்க. அதுலயே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்கு, கோர்சஸ். நீங்க அதுல வந்து ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுலயே நிறைய கோர்சஸ் இருக்கு, இ லேர்னிங் கோர்சஸ். அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸ்டீல் மேக்கிங்க்கு தனியா இருக்கு, ஈவன் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ், செகண்டரி ஸ்டீல் மேக்கிங், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் எல்லாத்துக்குமே தனியா இருக்கு. ஸோ இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் நிறைய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், அனிமேஷன், வீடியோஸ் எல்லாமே அதுல இருந்து தான் எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட் வெப்சைட். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோரோவர் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். நான் கூட சொல்லியிருந்தேன், நிறைய ஜார்கன் யூஸ் பண்ணியிருந்தேன். ரைட் ஃப்ரம் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல எப்படி இன்டர்ஃபேஸ்ல எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குது, வாட் ஆர் ஆல் த டிஃபரெண்ட் சோர்சஸ் ஆஃப் CO ஜெனரேஷன், எங்க பிளேசஸ் ஆஃப் CO ஜெனரேஷன், இன்டர்ஃபேஸ்ல எப்படி நடக்குது, எமல்ஷன்ங்கிறது வந்து என்ன, எமல்ஷன்ல ஜஸ்ட் ரீகேப்லேயே சொல்றேன், ஸ்கிராப் டைப்ஸ், ஸ்கிராப் மெல்டிங் பிஹேவியர் எப்படின்னு பார்த்தோம், சோர்சஸ் ஆஃப் CO ஃபார்மேஷன் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எமல்ஷன்னா வந்து எப்படி இருக்கு, எமல்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்மளுக்கு வந்து எப்படி வேரி ஆகுது, அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு FeO நம்ம இதுலயே பார்த்தோம். FeO வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து FeO வந்து கன்சியூம் ஆயிருக்கும், கன்சியூம்டு பை த மெட்டல் டிராப்லெட்ஸ் விச் ஆர் என்ட்ராப்ட் இன் த ஸ்லாக். அது அந்த மெட்டல் டிராப்லெட்ஸ், ஸ்லாக்ல இருக்கிற மெட்டல் டிராப்லெட்ஸ் வந்து FeO கன்சியூம் பண்ணிட்டு இட் வில் ரிலீஸ் CO அண்ட் அதர் ஆக்சைட். அந்த CO வந்து எமல்ஷனை வந்து என்ன ஆகும்னா, ஒரு எமல்ஷன்ங்கிறது வந்து ரெண்டு இன்விசிபிள் லிக்விட்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கிறது. அதுல கேஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது ஃபோமா மாறுது. அந்த ஃபோம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போகுது. ஸோ அந்த ஃபோம்ல இருந்து நம்மளுக்கு அந்த ஃபோம் பிஹேவியர், அந்த ஃபோம்ல நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அதுதான் நம்ம பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸோட இவ்வளோ ஃபாஸ்டர் ரியாக்ஷன்ஸுக்கு வந்து காரணம்னு நம்ம பார்த்தோம். பிளஸ் 2-3 அப்னார்மாலிட்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம். என்னன்னா ஸ்லாப்பிங், ஸ்பிட்டிங். ஸ்லாப்பிங்னா என்னன்னா அந்த ஃபோம் வந்து அன்கன்ட்ரோலபிள் ஃபோம் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா அது வந்து மவுத் ஆஃப் த ஃபர்னஸ்ல இருந்து வெளியில தள்ளிடும், அது வந்து ஸ்லாப்பிங். இதெல்லாம் அன்டுவர்ட் இன்சிடென்ட். இதெல்லாம் வந்து நம்ம பிளான்ட்ல வந்து நடக்க கூடாதுன்னு தான் நம்மளோட கண்ட்ரோல் இருக்கும். பிளஸ் நான் வேரியஸ் கிராஃப்ஸ் காமிச்சிருந்தேன் 5th லெக்சர், அதுக்கு முன்னாடி லெக்சர் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் அண்ட் டைம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஓவரால் அஸ் அ பிளான்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்ஜினியரிங்ல நம்ம என்ன ப்ராசஸ் அப்படின்னு தான் பார்த்தோம். ப்ராசஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஓகே, இப்போ நம்ம பிளான்ட்ல இன்டர்ன்ஷிப்போ இல்ல ஒரு இன்பிளான்ட் ட்ரைனிங்கோ போனோம்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். பட் அஸ் அன் இன்ஜினியர் நம்ம வந்து ஒரு மெட்டலர்ஜிஸ்டா நம்ம படிக்கிறோம்னா
we need to get into the scientific backgrounds. scientific backgroundனா நம்ம வந்து என்னன்னா அதுல என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது, எப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும், ஏன் இப்படி நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஸோ நமக்கு வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், ஈவன் நான் லாஸ்ட் 5 லெக்சர்ஸ்லயுமே வந்து வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். பட் அந்த ரியாக்ஷன்ஸை வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுலயும் நான் 2 ரியாக்ஷன் வந்து நான் தள்ளி வச்சிருந்தேன். ஒன்னு வந்து டீபாஸ்பரைசேஷன், தென் சல்ஃபர் பிஹேவியர். டீசல்ஃபரைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல நடக்காது. பட் சல்ஃபர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லாம வச்சிருந்தேன். பிகாஸ் இதை தெரிஞ்சுக்கணும்னா அதர் ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து இது பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனை ப்ளோ பண்றோம், ஆக்சிஜனை ப்ளோ பண்றதுனால நம்மளுக்கு ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த சல்ஃபர் பாஸ்பரஸ் வந்து என்ன ஆகும்னா ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா பாஸ்பைட்ஸ் ஃபார்ம் ஆகும், பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும், சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஆனா ஸ்டீல் மேக்கிங் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். பாஸ்பைடு ஃபார்ம் ஆகாது. அதாவது டிஃபரன்ஸ் தான் சல்ஃபைடு சல்ஃபேட். பாஸ்பைட் பாஸ்பேட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பிளஸ் நம்ம ஸ்டீல் மேக்கிங்ல சல்ஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகும், பாஸ்பேட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்காக சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகாதுன்னு இருக்காது, வெரி மினிமல் குவான்டிட்டி. அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா எவ்ரி திங் கம்ஸ் வித் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து நம்ம இந்த டீசல்ஃபரைசேஷன் டீபாஸ்பரைசேஷன் வந்து நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு. பட் வந்து என்னன்னா நான் ஒன்ஸ் ஸ்லைட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த தெர்மோடைனமிக் கான்செப்ட்ஸோடய வந்து ரிலேட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீபாஸ்பரைசேஷன் டீசல்ஃபரைசேஷன் பிளஸ் ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் வந்து நம்ம நடக்கிற பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்ல நடக்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு தெர்மோடைனமிக் பேக்ரவுண்ட்ல எப்போ நடக்குது. ஸோ தெர்மோடைனமிக்கல் பேக்ரவுண்ட்னா நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா கால்குலேஷன் தாங்க. சே லைக் ஹீட் கெப்பாசிட்டி டெல்டா ஹெச், அதுக்கப்புறம் வந்து என்தால்பி, என்ட்ரோபி, அதுக்கப்புறம் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி டெக்னிக்கல் ஜார்கன்ஸா இருக்கும். ஸோ அது வந்து என்ன எப்படி யூஸ் பண்றோம் ஆக்சுவலா பேசிக்கலா தெர்மோடைனமிக்ஸ் தான் எசென்ஷியல் ஃபார் ஆல் த ப்ராசஸ் இன் ஸ்டீல் மேக்கிங் அண்ட் அயன் மேக்கிங். ஸோ நம்ம ஸ்டீல் மேக்கிங்னு எடுத்துக்கிட்டோம்னா சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து எல்லாமே லிக்விட்ல ஹேண்டில் பண்றோம். ஸோ அந்த டைம்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து டைரக்டா வந்து சொல்யூஷன் ரவுல்ஸ்லா ஹென்ரிஸ்லா அப்படின்னு போறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்ம வந்து பேசிக் ரூட் வந்து நம்ம கிளியரா இருந்தாதான் நம்ம வந்து அந்த டேர்ம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து தெர்மோடைனமிக் பேசிக்ஸ் நான் வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நான் இந்த இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் அதுக்காக வந்து டெரிவேஷன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இமேஜஸா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்றேன் எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ now without any hesitation நம்ம வந்து ஸ்லைடுக்குள்ள போகலாம். ஸோ இந்த சல்ஃபைட் பாஸ்பைட் வந்து ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறப்பவே வந்து we will look into it. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ரிலேஷன், அதாவது இது புக்கிஷ் டெஃபினிஷன், சயின்ஸ் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் ஹீட் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க். அதாவது டைனமிக்ஸ் தட் இஸ் மோஷன். அதாவது என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு மெஷினோ அதை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மெஷினோட ஹீட் பிளஸ் அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜெனரிக் டெஃபினிஷன். ஏன்னா வந்து நம்ம அஸ் அ மெட்டலர்ஜிஸ்ட் we will not handle much like ஒரு மெஷினை எடுத்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்னன்னா ஒரு மெட்டீரியல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எடுத்து நம்ம ஹேண்டில் பண்றப்போ மெட்டலர்ஜி ரிலேட்டடா வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம இது பாக்குறது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ப்ராசஸ் நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அயன் மேக்கிங், ஸ்டீல் மேக்கிங்லயே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், தென் செகண்டரி ஸ்டீல் மேக்கிங்ல ரிடக்ஷன் நடக்குது. ஸோ இதை வச்சு எப்படி சொல்றோம்னா a study of changes in energy
accompanying chemical and physical changes which helps to predict changes which have not been observed. So இந்த தெர்மோடைனமிக்ஸ் மூலமா தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட்ல ஃபேவரா இருக்குமா, இந்த லீ சாட்லியர் பிரின்சிபல் அப்படின்லாம் நம்ம வந்து 11th 12th வந்து படிச்சிருக்கோம். ஸோ அது எப்படி ஃபேவரா இருக்குது, டெம்பரேச்சரை வச்சு எப்படி ஃபேவரா இருக்குது, அது வந்து நம்ம கான்சென்ட்ரேஷனை வச்சு எப்படி ஃபேவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா ரியாக்ஷன்ஸ் எந்த டைரக்ஷன்ல வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த ரியாக்ஷன் நடந்ததுன்னா கெமிக்கலா என்ன சேஞ்சஸ் நடக்கும், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியும். ஸோ அதாவது இட் இஸ் எனர்ஜி இன்வால்வ்ட் இன் ரியாக்ஷன் அண்ட் தேர்ஃபோர் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த ரியாக்ஷன். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் கைனடிக்ஸ் வந்து என்னன்னா என்ன வித்தியாசம்னா, தெர்மோடைனமிக்ஸ் வந்து இட் வில் டெல் யூ எந்த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு எது டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து தெர்மோடைனமிக்ஸ். கைனடிக்ஸ்ங்கிறது எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது, எவ்வளவு ரேட்ல நடக்குது அப்படிங்கிறது தான் கைனடிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் கிளியர் ஆனாதான் ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா இந்த மாதிரி டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்னதுதான் டீபாஸ்பரைசேஷன், டீசல்ஃபரைசேஷன். ஜென்ரலா நீங்க தேர்ட் இயர்ஸ் தான் எல்லாமே, நீங்க வந்து செகண்ட் இயர்ல ஸ்டீல் மேக்கிங் கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதாவது என்னன்னா டீபாஸ்பரைசேஷன் இல்லைன்னா டீசல்ஃபரைசேஷன் நடக்கணும்னா இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேவர் ஆகணும், சே ஹை பேசிசிட்டி, ஹை டெம்பரேச்சர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி டிரைவ் பண்றோம்னா பேஸ்ட் ஆன் தெர்மோடைனமிக் பாராமீட்டர்ஸ். அதாவது என்னன்னா இது இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ். டிரைவிங் ஃபோர்ஸ் என்னன்னா என்ன சொல்லணும்னா இந்த பாராமீட்டரை வந்து இஃப் யூ ஆர் கீப்பிங் தென் திஸ் ரியாக்ஷன் வில் பி ஃபேவர். ஸோ இந்த மாதிரியான பேசிக் டேர்ம்ஸ் சொல்றதுதான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஸோ தெர்மோடைனமிக்ஸோட தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது இப்போ நான் சொன்னதுதான் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ். பட் இருந்தாலும் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி, நம்ம மெட்டலர்ஜினா ஸ்டீல் மேக்கிங், அயன் மேக்கிங் மட்டும் கிடையாது, ஈவன் பிசிக்கல் மெட்டலர்ஜி நம்ம வந்து தெர்மோடைனமிக்லாம் வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். ஸோ அப்படி கொடுக்குறப்ப ஜெனரலா மெட்டலர்ஜியில நம்ம தெர்மோடைனமிக்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆஸ் ஃபார் அஸ் மை நாலேஜ் நான் எப்படி எல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா ஒரு ப்ராசஸ் நடக்குது, அது ஃபீசிபிளா இல்லையா, சரி நடக்குமா இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ற வேர்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல என்னன்னா ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்ங்கிறது வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஈக்லிபிரியம்னா என்னங்கிறதும் பின்னாடி வந்து டிஃபைன் பண்ணுவேன். ஸோ அந்த ஈக்லிபிரியம் வந்து எப்படி இருக்கு, நம்ம மெட்டலர்ஜினாலே வந்து என்ன நிறைய ஃபேஸ் டயக்ராம்ஸ் பார்ப்போம், நிறைய ஜெனரல் ஒப்பீனியன் ஃபேஸ் டயக்ராம்ஸ், ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்து எந்த மாதிரி ஃபேஸஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, இந்த ஃபேஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ வி வில் டீல் வித் லாட் ஆஃப் ஃபேஸஸ் ஆஃப் எவ்ரி மெட்டீரியல், சே அலுமினியம், நிக்கல், காப்பர், அயன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா with respect to temperature, say for example இந்த டெம்பரேச்சர்ல there will be say particular phase, next டெம்பரேச்சர்ல இன்னொரு ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஃபேஸஸ் வந்து எப்போ ஈக்லிபிரியம்ல இருக்கும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றதுக்கு. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலர்ஜிக்கல் சொல்யூஷன்ஸ். மெட்டலர்ஜிக்கல் சொல்யூஷன்ங்கிறது நத்திங் பட் நம்ம இப்போ பாக்குறது ஸ்டீல் மேக்கிங், இதுவே வந்து ஒரு சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதை எப்படி கிளாசிஃபை பண்றோங்கிறத வந்து ஃபர்தரா பார்க்கலாம். தென் ஃபேஸ் ஈக்லிபிரியம், ஃபேஸ் எப்போ இதா இருக்கும், ஃபேஸ் டயக்ராம், இது எல்லாமே வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் நம்ம இலிங்கம் டயக்ராம், இதெல்லாம் வந்து என்ன டெல்டா ஜி வெர்சஸ் டி. டெல்டா ஜினா என்ன, ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் யூஸ்ஃபுல் டயக்ராம்ஸ், வேரியஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபார் மெட்டலர்ஜி வி வில் டிரைவ் வித் தெர்மோடைனமிக் கான்செப்ட்ஸ் ஒன்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ், நம்ம ஹீட் பேலன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டீல் மேக்கிங்கே எடுத்துக்கோங்க. ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்ததுன்னா நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ் ஆகும். நம்ம பேசிக்கா பார்த்ததுதான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் எவால்விங் ரியாக்ஷன். ஸோ இவ்வளவு ஹீட் எவால்வ் ஆச்சு, சப்போஸ் இந்த ஹீட் வந்து நம்மளோட ரெக்கார்டு டெம்பரேச்சரை விட எக்ஸீட் ஆச்சுன்னா we will add some other coolant, நம்ம அயன் ஓர் இல்ல ஸ்லாக் இந்த மாதிரி ஆட் பண்றோம். ஸோ அந்த ஹீட் நம்ம வந்து மெஷர் பண்றோம் பை வாட் திஸ் தெர்மோடைனமிக் கான்செப்ட்ஸ் ஒன்லி. அது வந்து என்னன்னா ஹீட் கண்டென்ட்னு சொல்லுவோம், ஹீட் கெப்பாசிட்டி, ஹெச் வச்சு மெஷர் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பின்னாடி பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் தெர்மோடைனமிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா, பிளஸ் தெர்மோடைனமிக்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து எல்லா மாஸ் பேலன்ஸ்க்கான சின்ன இது வந்து நம்ம வந்து பார்ப்போம்.
பிளஸ் இதனால நம்மளுக்கு வந்து ஹீட் பேலன்ஸ்ங்கிறது வந்து ஈஸியா பண்ணலாம். சரி, ஜென்ரலா வந்து நான் அன்னைக்கு கூட ஒரு மாஸ் பேலன்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். கால்குலேஷன் ஆஃப் லைன் ஜென்ரலா பி பி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாஸ் பேலன்ஸ் ஹீட் பேலன்ஸ் வந்து அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மாஸ் பேலன்ஸ் ஹீட் பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நீங்க வந்து ஃபர்தரா ஹையர் ஸ்டடீஸ் போறீங்க ஆர் பிளான்ட்டுக்கு போறீங்கன்னா தீஸ் ஆர் எசென்ஷியல். ஸோ அதனால அதை பத்தின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். தென் லிமிடேஷன், எப்பவுமே அப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருந்ததுன்னா சம் அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னன்னா, இந்த தெர்மோடைனமிக்ஸ்னால வந்து இட் கேனாட் ப்ரிடிக்ட் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதாவது என்ன ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமே இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். சரி, நாட்டன் சைட்னா அது நீடில்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் வந்து டிரைவிங் ஃபோர்ஸை தான் சொல்லுமே இல்லையா, அது வந்து எந்த ரேட்ல நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னா இவ்வளவு ஃபாஸ்டரா நடக்கும் அப்படிங்கறத வந்து தெர்மோடைனமிக்ஸ்னால சொல்ல முடியாது. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் கோயிங் த்ரூ டிஃபரெண்ட் புக்ஸ், சில அப்ளிகேஷன்ஸ் லிமிடேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு வந்து இதே மாதிரி 7 o'clock ஆர் ஈவினிங் 5 o'clock வச்சுக்கலாம். அதுலயும் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரீ எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வரைக்கும் வந்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 3 or 4 கிளாஸஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ஐ வாண்ட் குயிக் எஸ். இது வரைக்கும் சொன்னது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? எஸ் எஸ், ஓகே ஓகே, வெரி குட். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன்ஸ் லிமிடேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே we should know some of the basic terms. எப்பவுமே வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல பிஇலையும் சரி எந்த ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் they will directly start with first law. ஃபர்ஸ்ட் லால எப்படி சொல்றோம், ஃபர்ஸ்ட் லா சொல்லிட்டு வந்து they will come back to the basic terms. ஸோ வந்து நம்ம அது மாதிரி போகாம ஜென்ரலா எந்த மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம வந்து லாஸோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, 0th லா அதோட ரிலேட் பண்ணி அந்த லாஸ்ல இருந்து we will derive equations. அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்து நம்ம சிஸ்டத்துக்கு நம்மளோட இதுக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் டேர்ம்ஸ் வந்து என்னன்னா சிஸ்டம், சரௌண்டிங். நான் அது சொல்லல, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் தான் வந்து சொல்லியிருக்கேன். சிஸ்டம், சரௌண்டிங், இது எல்லாருக்கும் பெருசா சொல்லணும்னு தேவையில்லை. சிஸ்டம்ங்கிறது வந்து நம்ம என்ன எந்த இதுல வந்து நம்ம ரியாக்ஷன்ஸோ இல்ல நம்ம எதை மானிட்டர் பண்றோமோ which we have our focus on, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம். சரௌண்டிங்கிறது வந்து everything except system in the universe is surrounding. ஸோ ஜென்ரலா வந்து ஒரு சிஸ்டம்ல வந்து ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா வேர் இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் த சரௌண்டிங். ஸோ அந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் டெஃபினிஷன் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் மேக்கிங்ல சிஸ்டம் ஆஃப் கன்சர்ன்ங்கிறது நம்மளோட ஹாட் மெட்டல் ஸ்லாக், இந்த இது வந்து சிஸ்டம் ஆஃப் கன்சர்ன். அதோட சரௌண்டிங்கிறது வந்து என்னது, நம்ம எக்ஸ்போஸ்ட் அட்மாஸ்பியர் நம்ம சைட்ல இருக்கிறது. அது மூலமா இப்போ பக்கத்துல போக முடியாது நம்மளால, அதுல வந்து நிறைய ஹீட் எவால்வ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரௌண்டிங். ஸோ ஜென்ரலி சிஸ்டம் இஸ் த பேசிக் என்டிட்டி விச் வி ஹாவ் ஃபோக்கஸ் ஆன். ஓகேவா? ஸோ சிஸ்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நிறைய 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதாவது என்னன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். ஸோ நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கிறதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐசோலேட்டட் அதாவது சிஸ்டம்ங்கிற ஜென்ரலா சிஸ்டம்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு எனர்ஜி நம்ம இது பண்றது, இல்லைன்னா ஒர்க் ஆர் மேட்டர் நம்ம வந்து மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் வந்து ஒரு சிஸ்டமோட ஜென்ரல் ஒர்க். ஜென்ரலா சிஸ்டம் இதுதான் பண்ணும், ஒன்னு எனர்ஜி எக்ஸிபிட் பண்ணும் இல்ல மேட்டர் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ ரெண்டுமே பண்ணாம இருந்ததுன்னா, ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இருந்ததுன்னா அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்ங்கிறது வந்து என்னன்னா எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஓப்பன் சிஸ்டம்ங்கிறது வந்து என்னன்னா ரெண்டுமே எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்படி வந்து ஜென்ரல் டெஃபினேஷனா கொடுத்தா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டு அப்ளிகேஷன்ல வந்து நம்ம எப்படி இந்த சிஸ்டம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்.
க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்துல இருந்து வரலாம். ஓப்பன் சிஸ்டம்ங்கிறது வந்து நார்மலா நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஹீட் பண்றது வித், அதாவது ஒரு தவால ஒரு பாத்திரத்துல வந்து ஹீட் பண்றோம், பாத்திரத்தை மூடல. ஸோ வந்து என்ன ஆகும், நம்ம ஹீட் ஆக வேப்பர் ஃபார்ம் ஆகும். வேப்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இட்ஸ் நத்திங் பட் ஹை டெம்பரேச்சர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த சேம் வாட்டர். ஸோ வந்து என்ன ஆகும்னா இந்த மேட்டர் வந்து சரௌண்டிங்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அட் த சேம் டைம் எனர்ஜி, அந்த ஹீட் ஆகிறதுனால எனர்ஜி வந்து பாத்திரம் சூடாகுது. ஸோ எனர்ஜி எக்ஸிபிட் ஆகும். இது வந்து ஓப்பன் சிஸ்டம். இதே இது அந்த பாத்திரத்துல வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேட்டர் வெளியில போகாது. ஈவன் இஃப் இட் எவாபரேட்ஸ், இட் வில் கெட் கண்டென்சேட்டட் அண்ட் இட் வில் கோ பேக் டு த சிஸ்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். இது எல்லாமே இல்லாம ஐசோலேட்டட் சிஸ்டம்னா நம்ம வந்து ஃபிளாஸ்க்ல வச்சிருக்கிறது. ஸோ ஃபிளாஸ்க்ல வச்சிருந்தா என்ன ஆகுது, மேட்டரும் வெளியே போகாது. நம்மளுக்கு வந்து ஹாட் ஃபிளாஸ்க்னா என்ன அர்த்தம், ஹாட்டா தான் இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதாவது என்னதான் ஃபிளாஸ்க்ல வந்து காலையில ஊத்தி வைக்கிறோம், மேபி பாலோ டீயோ வைக்கிறோம், பட் ஈவினிங் வர்றப்போ அதே ஃபிளாஸ்க்ல அதே டெம்பரேச்சர் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. தட் இஸ் த என்னதுன்னா டெக்னிக்கலா இந்த யூனிவர்ஸ்ல ஐசோலேட்டட் சிஸ்டமா மெயின்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தட் டிஃபிகல்ட். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டமா ஒரு சிஸ்டம் ஐசோலேட்டட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலி இம்பாசிபிள். தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் ஜென்ரலா நம்ம பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தெர்மோடைனமிக்ஸ் நம்ம டிஃபைன் பண்றோம்னா we are starting with the system. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டேட் ஆஃப் a system. ஸ்டேட் ஆஃப் a system அப்படிங்கிறதுனா அது என்ன ஸ்டேட்ல இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தன் இருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவன் எந்த ஸ்டேட்ல இருக்கான் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா எதுவா இருந்தாலும் நம்ம வந்து கேட்போம். அதாவது அவன் கோவமா இருக்கானா இல்ல ரொம்ப நார்மலா இருக்கானா அப்படிங்கறத வந்து எப்படி டிஃபைன் பண்றோம், வித் சம் பேராமீட்டர். பேராமீட்டருங்கிறது வந்து என்னது, அவனோட சே ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தானா அது வந்து ஒரு பேராமீட்டர், அவனை வந்து ஜட்ஜ் பண்றதுக்கான. ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வந்து மெட்டலர்ஜிக்கல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதோட டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கு, இதோட ப்ரெஷர் வந்து இவ்வளவு இருக்கு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல நம்ம இருக்கு, ஸோ வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, இதோட காம்போசிஷன் ஸ்டீல்னு எடுத்துட்டா இதோட காம்போசிஷன் இந்த ஸ்டீல் தான். ரெண்டு ஸ்டீலுக்கும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், we will differentiate with composition. விஸ்காசிட்டி இவ்வளவு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்றது, இப்படி டிஃபைன் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு ஆர் ஃபவுண்ட் பை எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ரெஃபரிங் த லிட்ரேச்சர். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ரிலேட் பண்ணிருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா PV is equal to RT. இது வந்து ஐடியல் கேஸ்லாக்கான ஈக்குவேஷன். ஸோ இதோட டெஃபினேஷன்லாம் போல இதெல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா we can define by properties such as temperature, pressure, volume, composition, viscosity. இதுல நம்ம மெட்டலர்ஜிக்கல் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம எப்படி பண்ண போறோம், தெர்மோடைனமிக்ல எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா சே வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். ஸோ அதுல என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஃபர்தரா பார்க்கணும். ஓகே, நம்ம ஸ்டேட் பார்த்துட்டோம், அதை எப்படி டிஃபைன் பண்றோம்னு பார்த்துட்டோம், அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டிங்கிறதும் பார்த்துட்டோம். பட் அந்த ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா we have கிளாசிபிகேஷன். அதாவது என்னன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். இந்த டேபிள்ல கொடுத்துருக்கிறது தான். ஸோ 1 minute. மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ மாஸ், அதோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ், வால்யூம், ஹீட் கெப்பாசிட்டி, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து டிஃபைன் பண்ணுவோம். அதோட மாஸ் பொறுத்து இல்லாம இருக்குதுன்னா அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னன்னா ப்ரெஷர் என்னைக்குமே எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ண மாட்டோம். டெம்பரேச்சர் எப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மாஸ் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். டென்சிட்டிங்கிறதும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த இது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எப்படி பண்றோங்கிறது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தீஸ் ஆர் ஆல் ப்ராப்பர்ட்டி வேரியேஷன், அதாவது டிவிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதை எப்படி டிஃபைன் பண்றோம்னு பார்த்துட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்ஷன்ஸ், அதாவது
ஒரு ஸ்டேட் இருக்கு, அது இன்னொரு இது, எந்த ஒரு ஃபினாமினா இருக்கட்டும் யூனிவர்ஸ்ல வந்து இட் டென்ஸ் டு சேஞ்ச். அப்படி சேஞ்ச் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது நார்மலா ஈக்லிபிரியமா இருந்ததுன்னா, இந்த ஈக்லிபிரியம்ங்கிறதும் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்படி மெயின்டைன் ஆச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள்னா நான் ஈக்லிபிரியம், ஸ்பான்டேனியஸா வந்து நடக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷரை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒரு நார்மலா ஒரு கேஸ் இருக்கு, அது எக்ஸ்பேண்ட் ஆக நினைக்குது. அவுட் சைடு இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, அதோட ப்ரெஷர் சே 5 அட்மாஸ்பியர் இருக்கு, அவுட் சைட்ல வந்து 1 அட்மாஸ்பியர் இருக்கு. ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா 5 to 1 வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல 1 அட்மாஸ்பியர், இது வந்து 5ல இருந்து 1 வந்துருச்சுன்னா திருப்பி 1 to 5க்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒர்க் கொடுத்துதான் நம்ம வந்து அதை கம்ப்ரஸ் பண்ண முடியும். அது வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனா நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். இதை வந்து ஜென்ரலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன சொல்லலாம்னா, இஃப் த ஃபோர்ஸ் இன் த சிஸ்டம் and the external force opposing the change. ஒரு சிஸ்டம் இருக்கு, இப்போ ஒரு கிளாஸே இருக்கு, அதை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஆப்போசிட்ல கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது வந்து என்ன ஆகும், ஐ மீன் அதோட இப்போ நீங்க 10 கிலோ நியூட்டன் கொடுக்குறீங்க, ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9.99 கிலோ நியூட்டன் கொடுக்குதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து என்னன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதாவது ஃபோர்ஸ் அண்ட் அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபினைட்சிமல் சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஜென்ரலா இவ்வளவு டீப்பா போகணும்னு அவசியம் இல்லை. ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் கொடுத்து ப்ராடக்ட் மறுபடியும் ரியாக்டன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா படிச்சது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ இந்த ஈக்குலிபிரியம்னு சொல்றோம்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னா என்னது, ஃபர்தர் ரியாக்ஷன். ஒரு A plus B gives rise to C. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போடுற சிம்பிள் தான் வந்து என்னது ஈக்குலிபிரியம், ஐ மீன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்றோம். ஏ பி ரியாக்ட் ஆகி சி கொடுக்கறது, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா A plus B கொடுத்தோம். ஸோ அட் அ சர்டன் பாயிண்ட் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்து ரொம்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 50-50 வர்றப்போ இது 51 போச்சுன்னா இது 49ல இருந்து 50 மறுபடியும் வர ட்ரை பண்ணும், 51 50-ஆ கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குலிபிரியமே வந்து பாத்தீங்கன்னா there are 3 different types of equilibrium. அதாவது என்னன்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், தெர்மல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்ங்கிறது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு அதோட ப்ரெஷர் சேஞ்ச் வந்து எல்லா, இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, there are different stages, எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்குன்னா that is called as மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். தெர்மல் ஈக்குலிபிரியம்ங்கிறது வந்து என்னன்னா எல்லா ஸ்டேஜ்லயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ங்கிறது வந்து என்னன்னா when the component in the system no longer have a tendency to react. அதாவது A plus B equal to C, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் A plus B ரியாக்ட் ஆகி C கொடுக்கணுங்கிறதே வந்து நடக்கல, அது வந்து ஈக்குலிபிரியமா மெயின்டைன் ஆகுது, அது வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இந்த 3 கம்பைன் ஆகி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்ங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் when mechanical, thermal, chemical equilibriums are achieved, then the entire system is called thermodynamic. The entire system is said to be in thermodynamic equilibrium. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிஸ்டம்ல வந்து இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் நிறைய, ஐ மீன் ரொம்ப டீப்பா சின்ன சின்ன விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஐ வாண்ட் குயிக் கேஸ். ஏன்னா தெர்மோடைனமிக் கிளாஸ் வந்து ஜென்ரலா இட் இஸ் யூஸ் டு பி போரிங் கிளாஸ். ஸோ அதனால நடுவில் நீங்களும் வந்து தூங்கிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப போரிங் ஆகக்கூடாது. ஸோ தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங். ஓகே 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 ஃபைன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ எல்லாமே சொல்லிட்டோம், நெக்ஸ்ட் சிஸ்டமோட பிஹேவியர் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா இட் இஸ் த சிஸ்டம்ஸ் கெப்பாசிட்டி. அந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இட் வில் பி டிஃபைன் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி. எனர்ஜிங்கிறது வந்து என்னது, கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்.
அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான எனர்ஜிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதான் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து அப்சல்யூட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஸ்டேட் ஒரு எனர்ஜி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஸ்டேட், ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது எல்லாமே டீடைல்டா வந்து அடுத்தடுத்த மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா வந்து என்ன, அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டை நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி இஸ் a capacity to do work. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டேர்ம்ஸ் பிஃபோர் கோயிங் இன் டு த லா. எப்பவுமே ஒரு லா டிஃபைன் பண்றோம்னா லா டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி we should know something about the system. So now we have got the system. So இப்போ இதுல இருந்து நம்ம என்ன இது பண்றோம்னா லா. இப்போ இந்த சிஸ்டம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதோ அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா 4 டிஃபரெண்ட் லாஸ் இருக்கு. நம்ம மேஜரா பாக்குறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் செகண்ட் லா, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லால வந்து பார்ப்போம். எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு தி அதர் ஃபார்ம். இதுதான் வந்து ஜெனரல் புக்கிஷ் டெஃபினிஷன். அதாவது என்ன சொல்றோம்னா, எனர்ஜி ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எனர்ஜி வந்து இப்போ ஒரு ஒர்க் கொடுக்குதுன்னா அது இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அந்த எனர்ஜி. அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம எனர்ஜிங்கிறது வந்து ஈன்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம ஜென்ரலா வந்து என்ன சொன்னோம், வித் ரெஸ்பெக்ட் டு சாரி என்னோட பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹீட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். எப்பவுமே ஒரு ஒர்க் நடக்குதுன்னா அது வந்து ஒரு ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீட்டுங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இதுல வந்து பிளஸ் மைனஸ் இந்த சைன்லாம் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க, அதோட எனர்ஜி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா அது என்ன ஹீட் கொடுக்குது பிளஸ் என்ன ஒர்க் கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம், அதாவது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம், அந்த சிஸ்டம் வந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது, ஹீட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் கெட்டிங் ரிசீவ்டு. ஸோ அது வந்து எப்பவுமே பிளஸ்ல இருக்கு. பிளஸ் அப்சார்ப்டு பை த சிஸ்டம். இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஒரு ரியாக்ஷனோ ஒரு ப்ராசஸோ நடக்குது, அப்போ வந்து ஹீட் வெளியில கொடுக்குதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஹீட் கிவன் சிஸ்டம்ல இருந்து வெளில போகுதுன்னா அது வந்து மைனஸ்ல பண்ணும். ஒர்க்கும் அதே மாதிரி தான். ஒர்க் வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம். இப்போ நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்ம என்ன அர்த்தம், நம்மளோட எனர்ஜியை வந்து நம்ம கம்மி பண்றோம். ஸோ அது எப்பவுமே மைனஸ்ல இருக்கும். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் வந்து மைனஸ்ல இருக்கும். ஃபார் த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற சோர்ஸ் அது வந்து பிளஸ்ல இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மெஷின் ரன் ஆகுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ உள்ளனா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் கொடுக்குறோம்னா அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி வாட் எவர் வி ஆர் கிவிங் டு த சிஸ்டம் அது வந்து பிளஸ்ல இருக்கும். வாட் எவர் டன் பை த சிஸ்டம் அது வந்து மைனஸ்ல இருக்கும். ஒர்க் வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க். இதே ஹீட் அப்சர்ப்ஷன் வந்து பை த சிஸ்டம் வந்து பிளஸ்ல இருக்கும், ஃபார் த சிஸ்டம் வந்து மைனஸ்ல இருக்கும். ஸோ ஜென்ரலா வந்து எனர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, எனர்ஜி Q மைனஸ் W, அதாவது ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம், ஹீட் அப்சார்ப் பண்ணிருக்கும், அது போக ஒர்க் நடந்ததுனால ஹீட் அப்சார்ப்டு. ஸோ Q மைனஸ் W அப்படிங்கிறது வந்து இதுதான் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் லாவோட டெஃபினிஷன். இதை வந்து நம்ம ஒரு இன்ஃபினைட் ஸ்மால் ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை என்ன சொல்லுவோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டிஇ ஈக்குவல் டு டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம், அதாவது இதுக்கு வந்து டி கொடுக்குறோம், இதுக்கு வந்து டெல்டா அப்படின்னு கொடுக்குறோம், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ். அதாவது இது வந்து கம்ப்ளீட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டிஃபரன்ஷியல். ஓகே, வாட் இஸ் கம்ப்ளீட், வாட் இஸ் இன்கம்ப்ளீட் டிஃபரன்ஷியல். அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனர்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா,
இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க, இந்த இந்த எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜிக்கு வந்து போகுது. ஸோ இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏங்கிற பொசிஷன்ல இருந்து பிங்கிறதுக்கு போகுது. ஏல இருந்து பிக்கு இப்படியும் போலாம், இப்படியும் போலாம், இல்ல இப்படியும் போலாம். ஸோ இங்க போயிட்டு திருப்பி ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்மளுக்கு வந்து எப்படினாலும் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். பட் எனர்ஜிங்கிறது வந்து என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் செகண்ட், ஐ மீன் அந்த ரெண்டு டிஃபரன்ஸான ஸ்டேட் மட்டும்தான். அதோட பாத் என்னவா இருந்தாலும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 50 கிலோ ஜூல் இருக்கு, சம் ரியாக்ஷன் நடந்து இது வந்து பாத்தீங்கன்னா 30 வருதுன்னா அடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்து இல்லைன்னா ஹீட் கொடுத்து பண்றோம்னா அது வந்து என்ன ஆகும், மறுபடியும் இந்த ஸ்டேட்டுக்கு வரும். இது வந்து என்னது எனர்ஜி. பட் இந்த பாத் வந்து என்னது, நம்ம கொடுக்குற ஹீட் ஆர் ஒர்க். ஸோ இந்த ஹீட் ஆர் ஒர்க் வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். வேறஸ் எனர்ஜிங்கிறதுக்கு வந்து என்னது, இட் இஸ் அ டிஃபரன்ஷியல், ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். அது வந்து என்னைக்குமே பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாத் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது பாத் ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது வந்து ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எப்பவுமே ஸ்டேட் இனிஷியல் அண்ட் ஃபைனலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம டீல சொல்லுவோம். வேறஸ் நம்ம எந்த பாத்துல கொடுக்கோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டிஃபரன்ஷியல், அது வந்து டெல்டால நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த கியூ டபிள்யூங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எந்த வேலை கொடுக்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹை, ஐ மீன் இந்த மாதிரி ஹை டிஃபிகல்ட் பாத்தை சூஸ் பண்றோமா இல்ல வந்து ஈஸி பாத்தை சூஸ் பண்றோமாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த டெல்டாங்கிற சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சேம் வே நம்ம வந்து எனர்ஜிங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஸோ அதனால டெல்டா இ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கியூ நம்மளோட ஹீட் அப்சர்வ் பிளஸ் ஒர்க்னாலே நம்ம வந்து ஜென்ரலா என்ன, அதாவது மெட்டலர்ஜிக்கல் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூமை டிபெண்ட் பண்ணி, ப்ரெஷர் நம்ம எது பண்றோம், வால்யூம் சேஞ்ச் நடக்குதா அதை பொறுத்து. அதே மாதிரி நம்மளோட மெட்டலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல தான் நம்ம வந்து பண்ணுவோம், சே 1 atmospheric pressure. ஸோ அதனால ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு நம்ம ஒர்க்குனால வால்யூம்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுனால இது வந்து எனர்ஜி டெல்டா இ ஈக்குவல் டு கியூ மைனஸ் பிடிவி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம வந்து ஏன் கிரியேட் பண்ணோம், இதோட சிக்னிபிகன்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம், எந்த ஒரு ரியாக்ஷன் எந்த ஒரு மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸா எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து ஒரு எனர்ஜி கான்செப்ட்ல வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். எனர்ஜி கான்செப்ட்ல ஏன்னா ஒரு மெட்டலர்ஜிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட் எக்ஸிபிட் சம் ஹீட் ரியாக்ஷன், ஹீட் இன்ட்ராக்ஷன் ஆர் ஒர்க் இன்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஹீட்டையும் ஒர்க்கையும் வந்து நம்ம 2 டிஃபரெண்ட் டேர்ம்ஸ்ல எனர்ஜியோட நம்ம ரிலேட் பண்றோம். ஸோ அது வந்து இதோட சிக்னிபிகன்ஸ். இந்த எனர்ஜியை வச்சுதான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். சே என்தால்பி, என்ட்ரோபி அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லா மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஏன் இந்த இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, இதனால என்ன சிக்னிபிகன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்தால்பி டிஃபைன் பண்றப்போ, தென் என்ட்ரோபி, அதுக்கப்புறம் ஃப்ரீ எனர்ஜி டிஃபைன் பண்றப்போ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். அதாவது ஒரு ஸ்டேட், ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம், அந்த சிஸ்டம் வந்து இப்படிதான் இருக்கும், அதோட ஸ்டேட் இதுதான், அதோட ப்ராப்பர்ட்டி இதுதான், அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுதுன்னா அது வந்து எந்த மாதிரி பண்ணுது, ஹீட் இல்லைன்னா ஒர்க்ல பண்ணுது, அந்த ஹீட்டை வந்து நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன்ல எப்படி டிஃபைன் பண்றதுங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு ஹீட்டோ ஒரு ஒர்க்கோ நடக்குதுன்னா அந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு சிஸ்டத்தை வந்து ஹீட் ரெக்யர்ட் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். அதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறோம்னா என்ன ஆகும், சிஸ்டம்ல சம் சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கும், அதோட கெப்பாசிட்டி. இப்போ ஒரு ஸ்விம்மரோட கெப்பாசிட்டிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம், அவன் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம போறான். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து 50 மீட்டர் ஸ்விம் பண்றான், இல்ல 100 மீட்டர்ஸ் அவனால ஸ்விம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதோட கெப்பாசிட்டி, ஒவ்வொரு ஸ்விம்மரோட கெப்பாசிட்டி. அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு சிஸ்டத்தோட
capacity, that is amount of heat required to raise its temperature by 1 degree. அதாவது ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ இந்த சிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம என்ன சொன்னோம், ஹீட் ரெக்வயர்டு டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 degree. ஸோ அதனால டெல்டா கியூ. அதே மாதிரி கியூங்கிறது வந்து ஏன் இந்த டெல்டாங்கிறது போடுறோம்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் பாத் டிவைடட் பை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ங்கிறது வந்து என்னது, இட்ஸ் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் டிடிங்கிறதுனால மென்ஷன் பண்ணிடலாம். இதுலயே வந்து நம்மளுக்கு ஹீட் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட், ஐ மீன் 2 டிஃபரெண்ட் இது இருக்கு. என்னன்னா சிபி, சிவி. சிபிங்கிறது வந்து என்னது, ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இதுல ஜென்ரலா வந்து என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டலர்ஜிக்கலா கிரியேட் பண்றோம்னா அதுல மோஸ்ட் கன்வீனியன்ட் வந்து சிபி. தியரிட்டிக்கலா நம்ம ஏதாவது டிஃபைன் பண்றோம்னா வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சு ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணி பண்றதுக்கு சிவி. ஓகேவா? ஸோ இந்த சிபிங்கிறது தான் வந்து நம்ம ஜென்ரலா மெட்டலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணும். இது வந்து என்னன்னா, ஒரு சிஸ்டத்தோட ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அது எப்படி மாறுது அப்படிங்கிறது. ஸோ இந்த சிபிங்கிறது டெம்பரேச்சரை வச்சு தான் நம்ம சொல்றோம். ஸோ இட் வில் பி a form of temperature. ஓகே. ஸோ ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது வந்து என்னன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஸோ ஒவ்வொரு மெட்டலுக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கிறீங்க, காப்பர் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அந்த எலிமெண்ட்டுக்குன்னு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும். இட் வில் பி டிபெண்ட். இது வந்து எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிபி வெர்சஸ் டி லைன் போட்டீங்கன்னா, ஐ மீன் சிபி வெர்சஸ் டி கிராஃப் போட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கிராஃப் வந்து உதாரணத்துக்கு இது வந்து நிக்கல் இல்லைன்னா அயன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லைனை டிஃபைன் பண்ணது இல்லை. இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து ஜென்ரலா என்னவா இருக்கும், y = mx + c. இது வந்து என்ன, குவாட்ராட்டிக் லைன். அப்படின்னா வந்து எப்படி இருக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது நத்திங் பட் இட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் எலிமெண்ட், பர்டிகுலர் எலிமெண்ட், நிக்கல் ஆர் அயன் ஆர் காப்பர். அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அந்த மெட்டீரியலோட ஹீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு. ஸோ நான் இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கிறப்பவே ஒரு சின்ன ஹம்ப் வந்து இருக்கு, அதாவது மேடுகள்லாம் இருக்கு. ஏன் இது இருக்கும்னா, நீங்க ஒரு ஹோம்ஒர்க் எல்லாருக்கும், அதாவது ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ், அதை வந்து இன்னைக்கு கோ த்ரூ பண்ணி நாளைக்கு லெக்சர்லயோ இல்ல வந்து ஏதாவது எல்லாரும் ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து நீங்க வந்து ஹீட் கெப்பாசிட்டி கிராஃப் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் நிக்கல் ஆர் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் காப்பர் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும், அதாவது ஸ்லோப் சேஞ்ச் இருக்கும். ஸ்லோப் சேஞ்ச் வந்து ஏன் இருக்குன்னா, சே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேஸ் பிரசன்ட். இது வந்து அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அயன்ல நம்மளுக்கு வந்து காமால இருந்து டெல்டா போகுதுன்னா, அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இருக்கும். இந்த சேஞ்சுக்கு காரணம் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் கூட நம்மளுக்கு ஹீட் கெப்பாசிட்டி டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் சரி ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஹீட் பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் கேஸ்டர் எடுத்துக்கிட்டோம். கண்டினியூஸ் கேஸ்டர்ல வந்து என்ன பண்றோம், லிக்விட் ஸ்டீல இருந்து சாலிடிஃபை பண்றோம். அதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டீல் மேக்கிங். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஐ மீன் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், லிக்விடா இருக்கும். நம்ம அயன் கார்பன் டயக்ராம்ல எடுத்துக்கோங்க, லிக்விடா இருக்கும். அடுத்து டெல்டா அயன், காமா அயன், ஆல்பா அயன். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறப்போ அதோட ஹீட் கெப்பாசிட்டி டிஃபரெண்டா இருக்கும். அதோட ஹீட் கெப்பாசிட்டி டிஃபரெண்டா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராசஸ் பாராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ராசஸ் பாராமீட்டர்னா என்ன, நம்மளோட கூலிங். இதே இது ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு மெட்டீரியலை வந்து லிக்விட் பண்றோம், அதாவது மெல்ட் பண்றோம்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கிறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராசஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஜென்ரல் டெஃபினேஷன் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அஸ் அ மெட்டலர்ஜிஸ்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. இதை வச்சுதான் நம்ம ஹீட் பேலன்ஸ்ங்கிறத வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா நாளைக்கு கிளாஸ்ல, ஐ மீன் இதுவே வந்து நான் நிறைய ஜார்கன் கொடுத்துருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே ஏன் வச்சேன்னா, பிகாஸ் தெர்மோடைனமிக்ஸ் வந்து கண்டினியூஸா போயிட்டோம்னா நீங்களும் வந்து ரிமெம்பர் பண்ணிப்பீங்க. இந்த ஹீட் கெப்பாசிட்டி இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் இருக்கிறத வந்து நீங்க ஒரு தடவை அகைன் கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஜஸ்ட் ரேண்டமா புக்ஸ்ல வந்து நம்ம ஹைத்ரா கோஷ் புக்லயே வந்து இருக்கும் ஹீட் கெப்பாசிட்டி ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கும். அதுல எல்லாரும் கோ த்ரூ பண்ணுங்க. ஐ திங்க் டுடே திஸ் இஸ் எனஃப் ஃபார் டுடேஸ் கிளாஸ்.
we started with very very basics. ஸ்டீல் மேக்கிங் கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல அடுத்து என்தால்பி எப்படி, ஃப்ரீ எனர்ஜி எப்படி, இந்த ஃப்ரீ எனர்ஜி நம்ம கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்யூஷனுக்கு எப்படி ரவுல்ஸ் லா, ஒவ்வொரு லா அதுக்கு எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம், ரவுல்ஸ் லா, ஹென்ரிஸ் லா, அதுல நம்ம ஆக்டிவிட்டிங்கிறது வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல அது பார்த்துட்டு தென் வி வில் கோ பேக் டு த ஸ்டீல் மேக்கிங். ஸ்டீல் மேக்கிங்ல இதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நான் நிறைய மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம் நான் யூஸ் பண்ணதும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லாவோட டெஃபினேஷன் டிரைவ் பண்றது, ஹீட் கெப்பாசிட்டி நம்ம எப்படி பண்றோம், அடுத்து என்தால்பிக்கு ஹீட் கெப்பாசிட்டி சிபி சிவிக்கு ரிலேஷன் இருக்கு, சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இந்த டெரிவேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம்னா இட் வில் பி லைக் ஹெல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கோர்ஸ். பட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன், ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஐ ஜஸ்ட் வாண்ட் குயிக் எஸ். எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு நான் ரொம்ப வெரி பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு வந்து we will go into the deep. ஓகே ஓகே, கௌதம், எனி டவுட்ஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.